Okay, so I'll tell you what's going to happen now. என்னோட 2 ஐடியல் மேட்சஸ், அப்புறம் என்னோட 2 ட்ரியோஸ். All you guys are going to come up with 2 names. எல்லாரும் 2 பேர் சொல்லணும். 2 பேர் உங்களோடது 2 2 2. இந்த சைடுல இருந்து யாரை நீங்க இன்னைக்கு இங்க இருந்து டம்ப் பண்ணி அனுப்ப போறீங்க? அன்சேஃபா இருக்கிறவங்களுக்கும் நீங்களும் எழுத போறீங்க. இங்க ஆதித் கனக் அப்புறம் நைரா அர்பாஸ் இவங்க 2 பேர்ல யார ஆரக்கிளுக்கு நீங்க அனுப்ப போறீங்க? திக்விஜய் பிட்ச் பண்றியா இல்ல அவ்வளவுதானா? இல்ல நான் மறுபடியும் சேம் பிட்ச் பண்றேன். गाइस உன்னதி பேரை மட்டும் நீங்க எழுதாதீங்க. திக்விஜய் உண்மையாவே உனக்கு உன்னதியை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓ பட் எனக்கு என்ன தோணுதுன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீயும் நானும் ஆஃப் கேமரா பேசணும். நான் உன்னோட கனெக்ஷன் யாருன்னு கேட்டப்போ நீ உன்னதின்னு சொன்ன. நான் எப்படி இருப்பா ஸ்மார்ட்டா இருப்பாளான்னு கேட்டதுக்கு அதுக்கு நீ இது வரைக்கும் எனக்கு அழகா தெரிஞ்சா ஆனா வாயை திறந்ததும் அதுக்கு எடுத்துக்கிட்டான்னு சொன்னேன். அம்மா மேல சத்தியம் பண்றேன். அம்மா சத்தியமா அவ இப்படிதான் சொன்னா. நான் இவகிட்ட பேசின உடனே நான் இத போய் சொல்லணும். நான் அவகிட்ட பேசின உடனே ஜஸ்வந்த் கிட்ட வந்து பேசினேன். இவகிட்ட சேம் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். மறுபடியும் இவன் கேம்ல யாரோ இல்ல இதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ இத இப்படியே தான் சொன்ன. புதுசா ஒரு பொய்ய உருவாக்கி சொல்லிட்டு எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அவளுக்காக யோசிக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லனா நான் பேரை எழுதிடுவேன். நீ என்ன பண்ணனும்னு நினைக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ. இவளுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லணும் அவசியமே கிடையாது. சார் நான் கஷிஷ்காக பிட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளோட அடிக்ஷன் இங்க இருக்கு. அவ அங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதாவது உங்களால முடிஞ்சா அவளை இங்க மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால இதை நான் என் மனசுல இருந்து சொல்றேன். அதாவது யாராவது என் ப்ரோக்காக. கஷிஷனோட ப்ரோவா? சொல்லல, ஷிவிக்காக தான் பேசுறேன். அதாவது சொல்றேன். அவன் அழுகுறான். அவனை ஹக் பண்ணு. அவனுக்கு ஹக் வேணுமா? அவன் அழுதுட்டு இருக்கான். ஏய் ஆடி ஆடி come on நட்ஸ் பிட்ச். ஏய் கேமரா முன்னாடி கிஸ் பண்ணவா? சரி எழுந்துரு. ஏய் அழக்கூடாது. சரி நான் எங்கேயும் போகல, எங்கேயும் போக மாட்டேன். சார் எல்லாரோட பிச்சிங்கும் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் எங்கள் பிச்சை வைக்கலாமா? அஃப்கோர்ஸ் சொல்லலாம். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆமாம் சொல்லுங்க. டே 1லேருந்து நான் கணக்கிட்ட பேசும்போது அவ எனக்கு பேண்ட் கூட கொடுக்கல. பட் நான் இவகிட்ட பேசணும்னு நினச்சேன். ஐ சா அ ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பர்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு. அண்ட் எங்களுக்கு நடுவில் எல்லாமே நடந்துருச்சு. வி ஃபாட், வி ஹவ் கம் பேக். அதாவது we have gone through a whole journey together. எனக்கு புரியுது ஹர்பாஸினுடைய நல்ல ஃப்ரெண்ட். பட் நீ தப்பா எடுத்துக்காது. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஒரு கனெக்ஷன் நேற்று உருவாகி இன்னைக்கு இதுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காரணம். இன்னைக்கு இன்ஸ்டண்டா அடுத்த நாளே ஐடியல் மேட்ச்காக கம்பீட் பண்றாங்க. சரி. அண்ட் நான் என்ன ஒரு விஷயம் நம்புறேன்னா அவங்க நல்ல பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் தே வில் ஹாவ் டைம் டு கெட் எமோஷனலி கனெக்டட் இன் த ஃபியூச்சர். ஆனால் இந்த கனெக்ஷனை நான் ஜென்யூன்லி ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதாவது we have manifested this. அதனால யாரு இந்த முடிவு எடுத்தாலும் சரி, all of you, நாங்கள் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும், ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். What I feel, don't cry. Don't cry. I just want all of you guys to think fairly. That's all. Think from your heart.